இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிமை நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை ஆண்டவர் எடுத்து காட்டினதை பார்க்கிறோம். இந்த லெந்தனும் நாட்களிலே ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இதன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை சிந்தித்து பார்க்கவும், அவற்றை தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளவும், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை களையவும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே, இன்றைய தினத்திலே ஆண்டவரை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இப்படிப்பட்ட நமக்கு, இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அவருடைய செயல்பாடுகள் என்ன? எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்களை மீட்டு அவர்களுடைய வேதனை, உபத்திரவம், வேலை பளு, கொடுமை அவற்றிலிருந்து மீட்டு எடுத்து கானானுக்கு கொண்டு வந்த ஆண்டவர், அவர்களை பாதுகாத்து சுமந்து ஏந்தி தப்புவித்து கொண்டு வந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். ஓசியா 11:3 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன். ஒரு குழந்தைய ஒரு தகப்பன் கைப்பிடித்து நடக்க பழகிறது போல ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கினவர் என்று அறியாமல் போனார்கள். ஆண்டவர் நம்மை குணமாக்கி இருக்கிறார், நம்மை இந்த பாவ நோயிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோமா? நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகித்தேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு என்று ஓசியா 14:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை மறந்த மக்களை மீண்டும் தன்னுடன் சேர்த்து கொள்ள துடிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் மிகவும் அன்புள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அன்பான ஆண்டவர். எப்படிப்பட்ட அன்பாம்! நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஒருவேளை நல்லவர்களுக்காக ஒருவர் மடிக்க துணியலாம், நான் ஒருத்தருக்கு நன்மை செய்தால் அவர்கள் நமக்கு நன்மை செய்ய ஆசைப்படலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில், ஆகவே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை நாம் அவருடைய சிலுவையிலே நாம் நோக்கி பார்க்கலாம். அவருடைய சிலுவை காட்சியை பார்க்கும்போது எவ்வளவாய் நம் மீது அன்பு கொண்டார் என்பதை நாம் காண முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார் ஓசியா 11:1, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். அவர் நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்னு சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உலகத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அவங்க என்ன சொந்தம், இவங்க என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு பெருமைப்படுறோம். ஆனால் இந்த உலகத்தை அகிலத்தை படைத்த ஆண்டவரே சொல்லுறாரு, நீங்கள் என் சொந்தக்காரங்க, உங்களை நான் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு சிநேகம், எவ்வளவு அன்பு பாருங்கள். அதோடு மட்டும் இல்லை, நான் மட்டும் அவருக்கு சொந்தம் இல்லை, நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். அவருடைய அன்பு ஏதோ ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகம் முழுசும் உள்ள மக்களுக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதுபோல ஆண்டவர் பொய் சொல்லுகிற அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன். அவர் கொடுக்குற கவர்னன்ட்டில் எந்த ஒரு இதுலையுமே மாறி போவதில்லை. அவருடைய உடன்படிக்கை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மனம் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல.
அது மட்டுமல்ல, நம்மை உருவாக்கி வனைந்து அல்லது நம்மை நாட்டி திராட்சை செடியாக வைத்து அப்படியே விட்டு விடுகிற தேவனும் அல்ல, நம்மை பண்படுத்துகிற ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் ஓசியா 10:12 சொல்லுகிறார், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆம், நாம் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளை நாம் சரி பண்ண மாட்டோமா என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பண்படுத்த அழைக்கிறார். நாம் விட்டு கொடுக்க வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் சுயத்தை வெறுத்து தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது நம்மை ஆண்டவர் பண்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார். அவர் நம்மிடத்தில் மிகவும் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஒரு பகுதியை பார்த்தோம், அவர் அன்புள்ளவர், அவர் இன்றைக்கும் கிருபையுள்ளவராகவே இருக்கிறார். கிருபையின் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு ஒரு நாளிலே அவர் நியாயாதிபதியாக வர இருக்கிறார். அவருடைய இன்னொரு பக்கம், மறுபக்கம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆகவே தான் ஆண்டவர் ஓசியா 4:9 சொல்லுகிறார், அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்களின் கிரியைகளின்படி நான் அவர்களுக்கு பலனளிப்பேன். அவனவன் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாக பலன் ஆண்டவரோட கூட வர இருக்கிறது. நாம் இப்போது செய்கிற அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் ஓசியா 8:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர் பாவங்களை விசாரிக்கும் போதோ வெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள், மறுபடியும் அடிமைத்தனத்தில் காணப்படுகிறார்கள், அவர்கள் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் என்று ஓசியா 12:2 சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நியாயாதிபதியாக வர இருக்கிறார். நம்முடைய செயல்கள், கிரியைகள் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர். ஒளிப்படத்தில் செய்யப்படுகிறவைகளையும் அவர் பார்க்கிறார். நீ கடலுக்கு அடியில் போனாலும் நான் அங்கேயும் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வானத்தில் நீ செட்டை அடித்து பறந்தாலும் அங்கேயும் இருக்கிறேன்னு சொல்கிறார். எந்த இடத்துலும் மறைக்க முடியாத ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதியாக வர இருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்போமா? அவருடைய வசனத்துக்கு நடுங்குவோமா? நிச்சயமாக நாம் ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகளிலே நாம் காணப்படுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே உண்மையான அன்பை நாங்கள் தியானித்தோப்பா. உம்முடைய உண்மையான சிநேகிதத்தை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களுக்காக மரித்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்தீரப்பா. எங்களுக்காக உம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தீர் ராஜா. ஆண்டவரே, நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு மட்டுமல்லப்பா, அந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீரப்பா. அதை நான் ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு புரிந்து கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை உருவாக்குனதோடு விட்டுவிடலப்பா. எங்களை ஆண்டவரை பண்படுத்துகிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, எங்களை போஷிக்கிறீங்க, எங்களை வழி நடத்துகிறீங்கிற அந்த உண்மையை ஆண்டவரை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும் கிருபைகளை தாங்கப்பா. அதே நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே, நீங்கள் வருகிற போது நியாயாதிபதியாக வருவீங்க. எங்களுக்கு கொடுத்த கடமைகள், எங்களுக்கு கொடுத்த கிரியைகளில் ஆண்டவரே அதற்கேற்ற பலனை கொடுக்க வருகிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக உம்முடைய வசனத்துக்கு நடுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு காத்திருக்க, உம்முடைய அன்பை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை